أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஆரம்பிக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கால சுப்ஹானஹு வ தஆலா, மிக பரிசுத்தமான இறைவன் நம்முடைய இரட்சகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அக்கிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவு சூழ்ந்து கொள்கின்ற வரை நீங்கள் தொழுகைகளை பேணுங்கள். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுங்கள், நிலைநிறுத்துங்கள். ஏனென்றால் நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை மலக்குகள் சாட்சி அளிக்கக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. சூரியன் சாய்ந்ததிலிருந்து அப்படின்னு சொன்னால் நம்முடைய துஹருடைய நேரம் ஆரம்பிக்கிற நேரம். உச்சியிலிருந்து சூரியன் சாய்ந்த உடனே துஹருடைய நேரம் ஆரம்பிக்கிறது. உச்சியில் இருக்கும்போது நிழல் விழாது. நிழல் விழ ஆரம்பித்த பிறகு துஹருடைய நேரம் வந்துருது. அதிலிருந்து ஆரம்பித்து அல்லாஹ் சொல்ல அக்கிமிஸ் ஸலா, முதலாவது கட்டளை தொழுகை நிலைநிறுத்துங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள்ல அக்கிமிஸ் ஸலா வ அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லுகிறான். தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதற்காக படைத்திருக்கிறார், அந்த நோக்கத்துடைய மகத்தான மிக முக்கியமான அடிப்படை. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முஸ்லீம், அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, அவனுக்குத்தான் என்னுடைய வணக்கங்கள் இபாதத்துகள் எல்லாம் அவனுக்குரியது, அவனை தவிர நான் யாரையும் எதையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற அவ்வளவு உறுதியாக அவர் கலிமா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றாருன்னா, சொன்ன பிறகு அவருக்கு அடுத்த கடமை அந்த இபாதத்துகளிலே மகத்தான அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான தொழுகையை அவர் நிலைநிறுத்த வேண்டும். பருவ வயது அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமை. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதிலிருந்தே தொழுகை ஏவுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு சொல்றாங்க. முரு, கட்டளையிடுங்கள். யாருக்கு? பிள்ளைகளுக்கு. ஆனால் 7 வயதுல தொழுகை யாருக்கும் கடமை ஆகிறது இல்லை. ஆனா 7 வயதுல ஏவுவது பெற்றோருக்கு கடமையா இருக்கு. ஏன்னு கேட்டா 7 வயதிலிருந்து ஏவ ஆரம்பித்து தூண்ட ஆரம்பித்து தொழுகையின் முறைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பெற்றோர்கள் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயமாகவில்லை என்றாலும் அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கடமை அவங்களுக்கு வந்துடுது. 10 வயதாகியும் தொழாமல் இருந்தால் அடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி ரொம்ப கருணை உள்ளவங்க, ரொம்ப அன்பு உள்ளவங்க. பிள்ளைகளை அடிக்க சொல்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு கடினமான உள்ளம்லாம் இல்லை. அவங்க எந்த சிறுவர்களையும் அடித்தது இல்லை, ரொம்ப பிரியம் காட்டக்கூடியவங்க. ஆனா தொழுகை விஷயத்துல மட்டும் 10 வயதாகியும் உங்கள் பிள்ளை தொழாமலே இருந்தால் அவர்களை அடியுங்கள். அதாவது அடிப்பதற்கான அனுமதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயதுல தான் கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளை விஷயத்துல 7 வயதுலேருந்து ஏவணும். இப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய கடமையே இல்லைதான். ஏன்னா 7 வயதுல கடமை இல்லை. ஒரு தொழுகை கட்டாயமாகிறது ஒரு ஆணுக்கு அல்ல பெண்ணுக்கு பருவ வயது அடைந்த பிறகுதான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயது தூண்ட சொல்றாங்க, ஏவ சொல்றாங்க. ஏன்னா தொழுகைக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில தொழுகை தான் பிரதானமான விஷயம். அய்யுல் அமாலி அஃதல், அமல்களிலேயே மிகச் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேட்டதா எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு அமல்களிலே பிடித்தமானது எது, ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் விருப்பமானது எது? அப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது, அதனுடைய வக்தில் தொழுவது. சும்மா ஐயோ, அதற்கு பிறகு எது அப்படின்னு கேட்கிறாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பிர்ருல் வாலிதைன்,
தாய் தந்தைக்கு நன்மை செய்வது. சும்ம ஐயு, அதற்கு பிறகு எது அப்படின்னு கேட்கிறாங்க இப்னு மஸ்ஊத். அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது, ஜிஹாது செய்வது. இந்த 3 விஷயங்கள்ல ஜிஹாதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதா தான் சொல்றாங்க. தாய் தந்தைக்கு நன்மை செய்வது தொழுகைக்கு அடுத்து மிக முக்கியமானதா இருக்குது. முதலாவது இடத்துல தொழுகை இருக்குது. அந்த தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுவதுன்னு மட்டும் நிறுத்தல, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது. அப்படி என்றால் இப்போ நம்ம வக்த் அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹு தஆலா அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்து என்று சொன்ன பிறகு லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் என்று சொல்றான். இந்த ஆயத்துடைய இந்த பகுதியில 4 தொழுகைகள் சொல்லப்பட்டுருச்சு. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்றாங்க. இன்னும் நம்முடைய சலஃப், சஹாபா, தாபிஊன் இவங்க இதற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. துலூகு ஷம்ஸ் அப்படின்னு சொன்னா சூரியன் உச்சியிலிருந்து சாய்வது. அப்ப சூரியன் உச்சியில் இருக்கிற நேரம் மதிய நேரம், அதற்கு ஒரு சாய்ந்த உடனேயே துஹருடைய நேரம் வருது. அதிலிருந்து இலா கஸகில் லைல், கஸகில் லைல் என்று சொன்னா முழுக்க இரவு சூழ்ந்துடுறது, இருட்டு வந்துடுறது, முழுமையான இருட்டு. இப்ப மக்ரிப் வந்தா இரவு வருது, ஆனா முழுமையான இருட்டு அல்ல. வானம் அப்போதும் அதுல ஒரு கருமையான நிறம் வந்திருக்காது. எப்போ முழு இருட்டு வருது அப்படின்னு கேட்டா இஷா வந்த உடனே வந்துடுது. அதுதான் இஷாவுடைய நேரம். அப்போ 4 தொழுகைகள், துஹர், அஸர், மக்ரிப், இஷா, இந்த 4 தொழுகைகள் அல்லாஹ் தஆலா இந்த சூரா பனி இஸ்ராயில் 17வது சூராவுடைய 78வது ஆயா அல்லாஹ் சொல்லுகிறான், துலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல். இதற்கு பிறகு இந்த 4 தொழுகையில் நிலைநிறுத்தங்கள், அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்தங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தனியா ஸ்பெஷலா பிரிச்சு சொல்லக்கூடிய ஒரு தொழுகை தான் சுபுஹுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை. அதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் எப்படி சொல்றானா, வ குர்ஆனல் ஃபஜ்ர் என்று சொல்றான். ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படுகிற தொழுகையை. இங்க குர்ஆன் அப்படிங்கிறது 2 கருத்தை தரும். ஒன்னு நம்ம குர்ஆனை ஓதுறது, ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆனை ஓதுறது. எந்த நேரத்தில் ஓதுவதை விட சிறந்த நேரம் குர்ஆனை ஓதுவதற்கு ஃபஜ்ருடைய நேரம். ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதுவதை மட்டும் இந்த இடத்துல சொல்லியிருக்கானா? அல்ல. குர்ஆன் ஓதுவதையும் அதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அகிமிஸ் ஸலா என்று தொழுகை நிலைநிறுத்துங்கள் ஆரம்பிக்கிறான் இல்லையா? அப்போ அந்த தொழுகையில் குர்ஆனை ஓதுவது மிக முக்கியமானது. அப்போ நிலைநிறுத்துதல், தவறாமல் செய்வது, கடமையாக செய்வது. ஒருவர் குர்ஆனை எடுத்து ஓதுகிறார், ஒரு நாள் ஃபஜ்ர்ல அவர் தவற விட்டுறார், ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆனை ஓதல, குற்றமா? இல்லை. ஏன்னா கையில குர்ஆனை எடுத்து அவர் ஓத வேண்டும்ங்கிறது கடமை அல்ல. அவர் ஓதினால் சிறந்தது, ஓதாவிட்டால் குற்றமாயிடாது. ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை அப்படி அல்ல, ஓதணும், தொழணும். ஆனால் தொழுகையில் குர்ஆன் நமக்கு இருக்கு. குர்ஆன் இல்லாமல் தொழுகை இல்லை. எந்த தொழுகையா இருந்தாலும் குர்ஆன் ஓதித்தான் ஆகணும். ஏன்னா குர்ஆன் ஓதுவதிலேயே குர்ஆனுடைய மகத்தான சூரா அல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுகிறோமா இல்லையா? இது ஓதப்படாம தொழுகை அல்லாஹ்வுடைய ஏற்கப்படாது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை இல்லை அப்படின்னா அப்ப எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. ஜனாசா தொழுகையில கூட சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டியது இருக்கு. அவ்வளவு முக்கியமானது குர்ஆன் ஓதுவது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல வ குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ரில் குர்ஆனை ஓதுங்கள் அப்படின்னு சொல்றதுனா, எல்லா நம்முடைய சலஃப் உலமாக்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஃபஜ்ர் தொழுகைங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்லாவிட்டாலும் இங்க குர்ஆனல் ஃபஜ்ருங்கிற வார்த்தை என்னன்னா தொழுகையான ஃபஜ்ர் தொழுகை குறிக்குது. ஏன்னா அந்த தொழுகையில என்ன செய்யறோம்? குர்ஆனை ஓதுறோம். அது ஜமாத்தோட தொழுகும் போது இமாம் குர்ஆனை சப்தமிட்டு ஓதுவார், பின்னாடி இருக்கிற தொழுகையாளி எல்லாரும் அந்த குர்ஆனை காதால கேட்பாங்க. பெண்கள் ஜமாத்துக்கு வருவது கடமை இல்லை,
அவங்க வீட்டிலும் தொழுவாங்க. அவங்க வீட்டில் தொழுதாலும் அவர்கள் குர்ஆனை ஓதாம தொழ முடியாது. ஏன்னா அவங்க ஃபஜ்ர் தொழுதாகணும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்ல மிக முக்கியமான தொழுகையை சிறப்பித்து சொல்லக்கூடியது ஃபஜ்ருடைய தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்திற்கு விளக்கங்களை இமாம் இப்னு கஸீர், நிறைய இமாம்கள், முஃபஸ்ஸிர்கள், குர்ஆன் விளக்க உரையாளர்கள் நம்ம குறிப்பிடுறாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகையில் ஓதப்படுகிற குர்ஆன் மலக்குகளால் அது சாட்சியாக ஆதாரமாக ஆகிவிடுகிறது. மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகையாக அது ஆகிவிடுகிறது அப்படின்னு. இந்த ஆயத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற மிக பிரபலமான அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி எந்த நேரத்தில் தெரியுமா இது அவங்க ஓதி காட்டினாங்க? அவங்க ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா, புகாரி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா மலக்குகளை 2 நேரத்தில் அவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடம் மாறுகிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான். வானத்திலிருந்து இறங்குற மலக்குகள் ஒரு நேரத்தில் இறங்குவாங்க, கீழே இங்க பூமியில இருந்து கொண்டிருக்கிற மலக்குகள் ஒரு நேரத்தில் மேலே ஏறுவாங்க. இது ஒரு நேரம் இல்ல, 2 நேரத்தில் நடக்குது. ஒரு நேரம் சுபுஹுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம். 2வது நேரம் அஸருடைய நேரம். இப்ப மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய ஹதீஸ் புகாரில 555வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. ராத்திரி நேரத்து மலக்குகளும் பகல் நேரத்து மலக்குகளும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப 2 நேரத்து மலக்குகள் அவங்க எப்பவுமே வந்துகிட்டு இருப்பாங்க, மேலே ஏறுவாங்க இறங்குவாங்க. இப்படி அவங்களுக்கு அதுக்குன்னு 2 நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த 2 நேரத்துல அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு மேலே போவாங்க, அடுத்த டியூட்டிக்கு கீழே இறங்குவாங்க. அப்ப சுபுலையும் இது நடக்கும், அசருலையும் நடக்கும். இப்ப என்ன நடக்கு, ஃபஜ்ர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் இந்த 2 நேரத்துல 2 சாரார் மலக்குகள்ல சந்தித்துக்குவாங்க. இப்படி சந்திக்கிற அந்த மலக்குகள் அல்லாஹ்விடம் போறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, உங்களோடு இரவுல தங்கியவர்கள் மேலேறி போவார்கள். இரவுல தங்கி இருக்கிறவங்க யாரு? அப்போ அந்த மலக்குகள் மேலேறி போற நேரம் யாரு? எந்த நேரம்? சுபுகுடைய நேரம். அப்போ எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் அந்த மலக்குகள்கிட்ட கேட்பான், என்னுடைய அடியார்களை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அல்லாஹ் அந்த மலக்குகள்கிட்ட கேட்பான். இந்த ஃபஜ்ருடைய நேரத்துல போன மலக்குகள் அல்லாஹ்வோட சொல்லுவாங்க, இரவுல இருந்துட்டு ஃபஜ்ருக்கு போறாங்க. அடுத்து ஃபஜ்ர் நேரத்துல அடுத்து ஒரு ஷிஃப்ட் இறங்குறாங்க. இப்ப இந்த ஃபஜ்ருக்கு போன மலக்குகள் இங்க அந்த நேரத்துல தானே போறாங்க. அப்ப அவங்க இங்க தொழுதுகிட்டு இருந்த நேரத்துல தான் கிளம்புவாங்க. அப்போ எல்லாரையும் தொழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வே, அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களிடம் நாங்க போனோம். அவங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க தெரியுதா? அவங்க வந்த நேரம் எந்த நேரம்? எந்த நேரம்? இல்ல, கிளம்பி போற நேரத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த நேரத்தில் வந்தாங்க? அசருடைய நேரம். 2 நேரத்தில் ஷிஃப்ட் மாறுறாங்கன்னா இவங்க அசருடைய நேரத்தில் வந்தவங்க இரவு தங்குறாங்க இல்லையா? அப்போ நம்முடைய விவகாரங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க, அல்லாஹ்வை நம்ம வணங்குறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இந்த மலக்குகள் கிளம்பி போற நேரம் என்ன? ஃபஜ்ருடைய நேரம். அப்போ இவங்க சொல்லுவாங்க, நாங்க அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்கிட்ட போனோம். அப்ப அது அசருடைய தொழுகை நேரம். அசருடைய தொழுகை நேரத்தில் அவங்க வராங்க. இப்ப அடுத்து சொல்றாங்க, அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களை விட்டு விட்டு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா இவ ஃபஜ்ர்ல அவங்க அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்துல இங்க தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல தான் போவாங்க அவங்க. அப்போ இதே நேரத்துல நாங்க எப்பவுமே நாங்க போகும்போது தொழுதுகிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய அடியார்கள், நாங்க கிளம்பி வரும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மலக்குகள் சொல்லுவாங்களா? அப்போ இது மலக்குகள் நம்முடைய தொழுகைகளுக்கு ஒரு சாட்சியாக அல்லாஹ்வோட வாக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ் நாங்க பார்த்தோம் உன்னுடைய அடியார்கள் உன்னை வணங்குறாங்க. அப்போ ஃபஜ்ர் தொழுதவர் இவர் சார்பாக யாரு அல்லாஹ்வோட வாக்கு கொடுக்கிறது, சாட்சி அளிக்கிறது? இந்த மலக்குகள். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல குறிப்பிடுறான்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தோட இந்த வாக்கியத்தை ஓதி காட்ட, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. மஷ்ஹூதானா அது சாட்சி அளிக்கப்படுகிறது. இந்த குர்ஆன் ஓதப்படுவது இருக்குதே ஃபஜ்ருடைய நேரத்துல,
அது அடியார்கள் அல்லாஹ்வை தொழுது கொண்டே ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுகிறாங்கிறத மலக்குகள் அல்லாஹ்வோட சாட்சி அளிக்கிறாங்க. அல்லாஹ் நாங்க சாட்சி, அவங்க தொழுது கொண்டிருந்தாங்க அப்படின்னு. அப்போ தொழுது கொண்டிருந்த நேரத்தில் அவங்க போகும்போது அந்த நேரத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க, இது ஃபஜ்ருடைய நேரம். அப்போ அவங்க அல்லாஹ்வோட பதில் சொல்லும் போது நாங்கள் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது போனோம் சொல்றது அசருடைய தொழுகை. ஆகவேதான் இந்த 2 நேரத்துடைய தொழுகையும் மிக முக்கியமான தொழுகைகளாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் பேசப்பட்டிருக்குது. ஹாஃபிது அலஸ் ஸலாத்தி, உங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுடைய நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், இன்னும் நீங்க அல்லாஹ்வை உறுதியாக நின்று வணங்கக்கூடியவர்களாக இருங்கள். ஹாஃபிது அலஸ் ஸலாத்தி என்று சொல்லும் பொழுது தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதிலும் குறிப்பாக உஸ்தா நடுத்தொழுகை, 5 வேளை தொழுகை. எது நடுத்தொழுகை? ஃபஜ்ர், துஹர், அஸர், மக்ரிப், இஷா. அப்போ இதுல நடுத்தொழுகை அஸர். அல்லாஹ் தஆலா ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகை ரொம்ப சிறப்பித்திருக்கிறான். இதற்கு முதல் ஆயத்து நம்ம இந்த முதல் ஆயத்துல பார்த்தோம். அல்லாஹ் தஆலா ஃபஜ்ருடைய தொழுகையை குர்ஆன் அல் ஃபஜ்ர்னு சொல்றான். தொழுகையே குர்ஆன் அல்லாஹ் வர்ணிக்கிறான். மலக்குகள் சாட்சி அளிக்கிற தொழுகைன்னு அல்லாஹ் சொல்றான். 2வது அஸருடைய தொழுகையும் அல்லாஹ் தஆலா பேணிக் கொள்ளுங்கள்னு சொல்றான், குறிப்பிட்டு சொல்றான். இந்த 2 தொழுகைகள் மேல அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். குறிப்பா நேரத்தை சத்தியம் செய்திருக்கிறான். மற்ற தொழுகையின் மீதும் சத்தியங்கள் இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அது ஃபஜ்ர் நேரத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கான், ஃபஜ்ர் தொழுகையின் மீதும் சத்தியம் செய்திருக்கிறான். அதே மாதிரி வல் அஸ்ர், அஸ்ரின் மீது சத்தியமாக, நேரத்தின் அஸ்ருடைய நேரத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அடுத்து அஸ்ருடைய தொழுகையின் மீதும் அது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் அப்படின்னு உலமாக்கள் விளக்குறாங்க. அப்போ இது அல்லாஹ் தஆலா இந்த 2 தொழுகை ரொம்ப சிறப்பித்த தொழுகை. இந்த 2 நேர தொழுகைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ரொம்ப சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பகலுடைய வெப்பம் அதோடைய சூடு குறைந்து போகி இருக்கக்கூடிய 2 நேர தொழுகைகளை தொழுகிறவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். புகாரில 574வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ். பகலுடைய தொழுகையில 2 தொழுகைகள், அதுவும் வெப்ப குறைந்த தொழுகை. அப்ப அந்த வெப்பம் குறைஞ்சிருக்கிற நேரங்கிறது பகலுடைய நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். நமக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கிற அந்த பகல் ஆரம்பிக்க சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருது, நாள் தொடங்கிறது. அப்போ அது ஃபஜ்ர், சூரியனுடைய வெப்பமே இருக்காது. அடுத்து அசுருடைய நேரம் வெப்பம் குறைஞ்சு போயிருது, ஏன்னா அடுத்து மக்ரிப் நெருங்கிடுது. இந்த 2 தொழுகைகளை யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். அப்ப அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லக்கூடிய இந்த 2 தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கான தொழுகைகளாக குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏன்னா எல்லா தொழுகைகளுமே அல்லாஹ்வால் விருப்பத்திற்குரிய தொழுகை, அல்லாஹ் தன்னுடைய அடியானை அங்கீகரிக்கிற தொழுகை, அல்லாஹ்வுடைய ஏற்கப்படும் போது அதற்கு சொர்க்கம் நிச்சயம்தான். ஆனால் குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப 5 நேர தொழுகைகள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு கடமையா இருக்கக்கூடிய ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு அடுத்து மிக முக்கியமானவை. இந்த 5 நேர தொழுகைகள்ல அதனுடைய ஆரம்பம், நம்முடைய ஒரு நாளின் தொடக்கம் எங்கிருந்து தொடங்குதுன்னு கேட்டா ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து தொடங்குது. அந்த தொடக்கம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் நமக்கு இருந்தோம்னா அந்த நேரத்திலே வணங்கினால்தான் அது நமக்கு, நாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்ததற்கு மலக்குகள் சாட்சி அளிப்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஃபஜ்ர் எல்லாம் முடிஞ்ச பிறகு எழுகிறார், மலக்குகள் போயிட்டாங்களா? அப்ப இருந்துகிட்டு இருக்காங்களா? போயிட்டாங்க. அப்ப இவர் தொழுததற்கு மலக்கு சாட்சி அளிப்பாங்களா? சாட்சி அளிக்க மாட்டாங்க. அப்ப இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை மலக்குகள் சாட்சி அளிக்கக்கூடிய, மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகையா இருக்கு. ஏன்னா இது என்ன கருத்துன்னு கேட்டா, மலக்குகள் அல்லாஹ்வை வணங்கிட்டு தான் கிளம்புவாங்க, அந்த தொழுகையில கலந்து கொள்வாங்க. மலக்குகள் நம்முடைய எல்லா தொழுகையிலும் கலந்து கொள்றாங்க, 5 வேளை தொழுகையிலும் ஜமாத்துல கலந்து கொள்றாங்க. அப்போ மலக்குகள் கலந்து கொள்வதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, இமாம் ஜமாத்துல இமாம் சப்தமிட்டு ஓதுகிறார், ஓதும் போது அவர் சூரா அல் ஃபாத்திஹாவை
ஓதி முடிக்கும் போது வலதாலின்னு முடிச்சோன்னு என்ன சொல்லுவார்? ஆமீன். நாமும் என்ன சொல்லுவோம்? ஆமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒன்று சேர்ந்துருதோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மலக்குகள் கலந்து கொள்றாங்களா இல்லையா? மலக்குகள் கலந்து கொள்றாங்க, அவங்களும் ஆமீன் சொல்றாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தொழுகும் போது நான் மட்டும் தொழுகிறது இல்ல, நம்மோடு மலக்குகளும் தொழுவார்கள். அப்ப இந்த ஃபஜ்ருடைய நேரத்துல தொழுது முடித்த அந்த மலக்குகள் கிளம்பி போறாங்க. அப்ப நாங்க போகும்போதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தாங்க. அப்ப ஏன்னா அவங்க அசர் தொழுகையில வந்து கலந்துக்குவாங்க. அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிக்கிற பொறுப்பு இருக்குது. இங்க இறங்கினோடனே அசர் நேரத்துக்கு இறங்கிடுவாங்க, அசர் தொழுகையில கலந்துருவாங்க. அப்ப அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறாங்க, கலந்துக்குவாங்க. இவங்க அன்னைக்கு முழுக்க, அன்று இரவு முழுக்க இருக்கிறாங்க. ஃபஜ்ர் வரைக்கும் தான் அவங்களுக்கு நேரம். ஃபஜ்ர் முடிஞ்சிருச்சு, தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க தொழுதுட்டாங்க, கிளம்பிடுவாங்க. அப்ப என்ன கருத்துனா, ஒருத்தர் அசர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாலும் மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர் தொழுகையில இல்ல. அதே மாதிரி ஃபஜ்ர் அவர் மிஸ் பண்ணிட்டார்னாலும் மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தொழுகையில இல்ல. இப்போ ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஜமாத்து தொழுகை கட்டாயமானது அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி மிக முக்கியமான ஆதாரம். ஜமாத் தொழுகை சிறப்புக்கு இது பெரிய ஆதாரம். ஏன்னா மலக்குகள் ஜமாத்தோடு தான் தொழுகிறாங்க, தனியா இல்ல. மலக்குகள் பள்ளிவாசல்கள்ல அங்கங்க தொழுகிற இடங்கள்ல ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுகிறாங்க. ஒருத்தர் நான் ஃபஜ்ர் தொழுவேன், நான் தனியா வீட்டுல தொழுதுக்குவேன் அப்படின்னு இருந்தா அவர் மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்றவர் அல்ல. கல்வியாளர் உலமாக்கள் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. நான் எழுந்தேன், ஜமாத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் தனியா தான் தொழுதேன் அப்படின்னா மலக்குகள் அவங்க ஜமாத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க தனியா தொழுதீங்க. நீங்க தொழுதுக்கு அவங்க போய் ஆதாரம் சொல்ல மாட்டாங்க, சாட்சி அளிக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஜமாத் தொழுகை எவ்வளவு முக்கியமானது. மலக்குகள் சாட்சி அளிக்கணும்னு ஒரு முஸ்லீம் விரும்புறாருன்னா, குறிப்பா இது ஆண்களுக்கு, ஏன்னா பெண்கள் கடமையை அல்லாஹ் ஆக்கல, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய விஷயத்துல இது இல்லை. ஆனா மலக்குகள் அல்லாஹ்வை அவர்கள் வணங்கினால், பெண்கள் வணங்குகிறார்களே, தொழுகிறார்களே, அதற்கும் சாட்சி அளிப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகள் அனுப்பிய பொறுப்புல ஒண்ணு என்ன, அடியார்கள் அல்லாஹ் வணங்குறாங்களான்னு பாக்குறது. அப்போ வெறும் ஆண்கள் வணங்குறாங்களான்னு மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க, பெண்கள் வணங்குறதே அவங்க பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் சாட்சி அளிப்பாங்க. ஆனா ஆண்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா இவங்க சேர்ந்து தான் தொழுகிறாங்க. ஏன்னா ஆமீன் இவங்களும் சொல்றாங்க இமாம் ஜமாத்துல. அப்போ நாம ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தா தொழணும்னு நினைச்சாதான், கட்டாயமா தொழுதால்தான் மலக்குகள் சாட்சி அளித்த நன்மை அடைய முடியும். அப்போ வீட்டுல ஒருத்தர் தொழுதுகிறாரு, தனியா இங்கே தொழுதுகிறாரு அப்படின்னா அவர் மலக்குகள் சாட்சி அளிக்கின்ற நிலையில இருக்க மாட்டார். விதி விலக்குகள் உண்டு. ஒருத்தர் ஒரு பயணி, ஒரு முசாஃபிராக இருக்கிறது, அது நோயாளியா இருக்கிறது, அல்லாஹ் தஆலா அவருக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கு. ஏன்னா மார்க்கம் அல்லாஹ் அவருக்கு கடமையாக்கல. ஜமாத்துடைய தொழுகை முடியாம இருக்கக்கூடிய, நோயாளியா இருக்கக்கூடிய அல்ல பயணி டிராவலர், அவருக்கு கடமையா இல்லை. அல்லாஹ் தஆலா அவர் குற்றம் பிடிக்க போறதில்லை. ஆனா ஜமாத் கடமையா இருந்து ஒருத்தர் தொழாம இருக்கிறார் அப்படின்னா அவர் நன்மையும் இழக்கிறார், மலக்குகள் நம்மை பற்றி சாட்சி சொல்றதையும் இழக்கிறார், அவர் அல்லாஹ்வோட மிகப்பெரிய குற்றவாளி ஆயிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல நமக்கு சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. சூரிய உதயத்திற்கு இன்னும் அது மறைவதற்கு முன்னுள்ள 2 தொழுகைகளை யார் பேணிக் கொள்கிறாரோ அவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார், நரகம் நுழைய மாட்டார். ஒரு பக்கம் இன்னொரு ஹதீஸ்ல சொர்க்கம் நுழைந்து விடுவார்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஹதீஸ் ரசூல் சூரியன் உதயத்துக்கு முன்னாடிங்கிறாங்க. அப்ப சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடினா அது சுபுகுடைய தொழுகை, அது மறைவதற்கு முன்னாடினா அது எந்த தொழுகை? அசருடைய தொழுகை. ஏன்னா மறைந்த உடனே மகரிப் தொழுகிறோம், மறைவதற்கு முன்னாடி அசருடைய தொழுகை. இந்த 2 தொழுகையிலும் யாரு பேணிக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலே போட மாட்டான். அப்ப இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 1468வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 ஹதீஸ்கள் புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல சொர்க்க நற்செய்தி ஒரு பக்கம் இருக்குது, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுற நற்செய்தியும் இருக்குது. இது 2த்துக்குமே குறிப்பா 2 தொழுகையில சொல்லப்பட்டிருக்குது. என்ன? ஃபஜ்ருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்பை சொல்லும்போது எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குது. அதுல ஒரு ஹதீஸ் ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹதீஸ்.
என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை யார் தொழுதாரோ அவருக்கு அது உலகமும் உலகத்துள்ள எல்லாம் கிடைப்பதை விட சிறந்ததுன்னாங்க ரசூலுல்லாஹ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எந்த தொழுகைக்கு? ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு. ஏன்னா பின் சுன்னத்து இல்லை, முன் சுன்னத்து தான் உண்டு. இந்த முன் சுன்னத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் முஸ்லீம் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை அறிவிக்கிறாங்க. இமாம் முஸ்லீம் 5197வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம் கிடைப்பதை விட மிகச் சிறந்தது அப்படிங்கிறாங்க, அனைத்தை விட. இப்போ நினைத்து பாருங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு இந்த சிறப்பு இருக்குன்னா ஃபஜ்ருடைய ஃபர்ல் எவ்வளவு சிறந்தது. ஏன்னா சுன்னத்துங்கிறது கட்டாயமானது இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய இந்த சுன்னத்துடைய அருமைக்காக அவங்க எப்பவும் விட மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்பவுமே தஹஜ்ஜுத் எழுந்துருவாங்க. தஹஜ்ஜுத் எழுந்துட்டு ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு பிலால் ரலியல்லாஹுடைய பாங்குக்காக காத்திருப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் விழாப்புறத்தினுடைய ஓரமா சாஞ்சு ஒருக்கணிச்சு படுத்திருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. ஆனா காத்து கொண்டிருப்பாங்க, படுத்திருப்பாங்க, ஓய்வெடுத்த மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. பிலால் பாங்கு சொன்ன ரசூலுல்லாஹ் கிளம்பி போயிடுவாங்க, தொழுகைக்கு போயிடுவாங்க. அப்போ எழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்ன பிறகு சுன்னத்தை தொழுவாங்க. ரொம்ப சுருக்கமா ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. தொழுதோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போயிடுவாங்க? மஸ்ஜிதுக்கு போயிடுவாங்க. இந்த 2 ரக்காத் சுன்னத்து இருக்குது, இதுடைய சிறப்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உலகம் அதில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது அப்படின்னா, அப்போ ஃபஜ்ருடைய ஃபர்ல் கடமையா இருக்கக்கூடிய ஒன்று அது எவ்வளவு சிறந்தது. ஒரு பக்கம் அது மலக்குகள் சாட்சி அளிக்கக்கூடிய தொழுகை, இன்னொரு பக்கம் ஒருத்தர் அந்த ஜமாத்துடைய தொழுகையில சேர்ந்து கொண்டு அவர் இமாம் சப்தமிட்டு ஓதும் போது அவர் ஆமீன் சொல்லுகிறார் சூரத்துல் ஃபாத்தியாவுக்குனா, அவர் அன்றைய நாள்ல முதல்ல ஆமீன்ல இருந்து தன்னுடைய பாவ மன்னிப்புக்கான வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவருடைய ஆமீனும் மலக்குடைய ஆமீனும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அந்த தொழுகையில் இருக்குது. அதுக்கு பிறகுதான் மற்றது. ஆனா பாருங்க, அடுத்து துஹர் அசர் இந்த 2 தொழுகைகளுமே இமாம் சப்தமிட்டு ஓத மாட்டார். அடுத்து மக்ரிபு தான், அடுத்து இஷாவுக்கு தான் இமாம் சப்தமிட்டு ஓதுவார். அப்ப இமாம் சப்தமிட்டு ஓதுகிற நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிற தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை தான், தூங்கி எழுந்த பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பை சொல்லும் பொழுது, இவ்வளவு விஷயங்களை சொல்லும் போது ரொம்ப முக்கியமான வேற சில விஷயங்கள் நமக்கு சேர்த்து சொன்னாங்க, எச்சரிக்கையும் செய்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? முனாஃபிக்குகளுக்கு, அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருப்பதாக மக்களுக்கு காட்டிக்கொண்டு, ஆனா உள்ளுக்குள்ள உண்மையாகவே இஸ்லாம் இல்லாம ஈமான் இல்லாம நடிக்கக்கூடிய முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்க. நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாவை ஏமாத்துறதுக்காக, முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக தாங்க கலிமா சொல்லி முஸ்லீமாகி காட்டிக்குவாங்க, தொழுகைக்கும் வருவாங்க. அவங்க முஸ்லீம்களோட சேர்ந்து இருப்பாங்க, ஆனாலும் அவங்க உண்மையிலே முஸ்லீம்கள் அல்ல, உண்மையிலே இஸ்லாமுக்கும் நபிக்கும் எதிரிகள். அவங்க ரகசியமாக காஃபிர்களோடு உறவு வச்சுக்கிட்டு இங்க உள்ள ஏதேனும் ஒரு ரகசியம் கிடைச்சிச்சுன்னா முஸ்லீம்களை கருவறுக்கிறதுக்கா காத்து கொண்டிருக்கிறவங்க. இந்த முனாஃபிக்குகளுடைய பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முனாஃபிக்குகளுக்கு சுபுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் பாரமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்? அவங்க என்ன செய்வாங்க அந்த நேரத்தில்? அந்த நேரத்தில் தான் அவங்க மஸ்ஜிதுக்கு வராம ஜமாத்துக்கு வராம முஸ்லிம்களை ஏமாற்றுவாங்க. மற்ற நேரத்தில் தாங்க முஸ்லிமுன்னு காட்டணும்னா அவங்க தொழுகைக்கு தான் வந்தாகணும் இல்லையா? அப்போ அது எந்த நேரம்னு கேட்டா துஹர் அசர் மக்ரிப், இந்த 3 நேரமும் அவங்க தப்பிக்க முடியறதில்லை. ஏன்னா 3 நேரம் பகலுடைய வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரம். துஹர் நல்ல வெளிச்சம் இருக்கும். யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் இல்லை அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்க? தொழுகைக்கு வந்தா முஸ்லீமு, தொழுகைக்கு வராட்டி காஃபிர். இந்த காலத்தில் நம்ம அப்படி முடிவு பண்ண முடியறத பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம தொழுகை விடுவதே குஃப்ருனே நம்ம சமுதாயம் நம்பல. தொழுகாமலே இருக்கிறவன் ஒரு காஃபிர்னு சமுதாயம் நம்பல. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி இல்லை. தொழுகிறவரா அப்போதாங்க முஸ்லீம், தொழுகைக்கு வரலையா காஃபிர் அப்படின்றாங்க. அப்ப முனாஃபிகள் தாங்க முஸ்லீம் நம்ப வைக்கணும் தங்களை முஸ்லீம்களை அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? அதுக்கு பெரிய ஆதாரமே ஒரு நாளைக்கு ஒருத்தர் முஸ்லீம் நம்பருக்கு ரொம்ப வெளிப்படையான ஆதாரம் என்ன? அவர் தொழுகைக்கு வந்து தொழுதாதான். வேற ஏதாவது ஆதாரம் இருக்குதா ஒருத்தர் முஸ்லீம்னு உறுதி செய்யறதுக்கு? நாம நினைப்போம்
தொப்பி போட்டுக்கிறாருங்க. இது ரொம்ப ஈஸியானது. முனாஃபிகள் 24 hours தொப்பி போட்டு காட்டிடுவாங்க. ஏன்னா கஷ்டமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போற தொப்பி போடுறது தான் முஸ்லீமாவுடைய அடையாளம், அதாவது முஸ்லீமா இருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு இருந்தா இன்னைக்கு நம்ம அப்படி நம்புறோம் இல்லையா? நம்ம முஸ்லீம் உம்மத்துல அப்படி ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? அவர் முஸ்லீம்ங்க தொப்பி போட்டிருக்காருங்க அப்படின்னு. ஆனா இது ஒண்ணுதான் அளவுகோலா இருந்திருந்தா முனாஃபிகள் பிரச்சனையே இல்லை, எப்பவுமே தொப்பி போட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி போக்குல இஸ்லாம பின்பற்றுவது அந்த காலத்துல இருக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்னு உறுதி செய்யறதுக்கு தொழுகை அளவுகளை வச்சிருந்தாங்க. ஏன்னா கலிமா கொடுத்து தொழுகை தான் இஸ்லாமுடைய 5 தூண்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 மீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 5 தூண்கள் அதுக்கு இருக்குது. முதல்ல அன் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி அளிக்கிறது என்று சாட்சி கூறுதல். வ இகாமிஸ் ஸலா, இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது. வ ஈதா இஸ் ஸக்கா, ஜகாத் கொடுத்து வருவது. வ ஸௌமி ரமதான் வல் ஹஜ், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது. இந்த 5 விஷயங்களை இஸ்லாமுடைய அடிப்படை தூண்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? அப்ப ஷஹாதாவுக்கு அடுத்து தொழுகை தாங்கும் போது அதுதான் முஸ்லீம்ங்கிறதுக்கு ஆதாரம். முனாஃபிக்குகள் தங்களை முஸ்லீம்னு நம்ப வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இருந்த வழி இதுதான். அப்போ வெளிச்சமான நேரம், துஹருடைய நேரம், அசருடைய நேரம், மக்ரிபுடைய நேரம் அப்படிங்கிறப்ப அவங்க தப்பிக்கவே முடியாது. ஜமாத் தொழுகைக்கு வந்தாகணும். அப்பதான் முஸ்லீம்கள் நம்புவாங்க, ரசூலுல்லாஹ்வும் நம்புவாங்க. அப்போ அவங்க தவறாம வந்துருவாங்க. ஆனா இந்த இருட்டான நேரத்துல தப்பிக்கிறது ரொம்ப எளிமை, கஷ்டமே இல்லை. இன்னைக்கெல்லாம் நாம ஃபஜ்ருடைய நேரத்திலையும் வழியெல்லாம் விளக்கு போட்டிருக்குது, நல்லா வெளிச்சம் வந்துடுது, வீட்டில் விளக்கு இருக்குது, ஒவ்வொரு வீட்லையும் விளக்கு இருக்குது, பள்ளிவாசல் நல்ல பிரைட்டா டியூப்லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ தொழுகைக்கு யார் வராரு யார் வரலைங்கிறது ஃபஜ்ரில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இஷாவிலையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒரு சின்ன எரியிற விளக்கு, நெருப்பு விளக்கு, அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை பரப்பிக்குவாங்க. அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இரவுல ஃபஜ்ருடைய நேரத்தில், இஷாவுடைய நேரத்தில் அவங்க இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ யார் வராரு யார் வரலைங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதை முனாஃபிகள் பயன்படுத்தினாங்க. அவங்க என்ன செய்வாங்க? துஹர் அசர் மக்ரிப் ஜமாத் தொழுகைக்கு வந்துருவாங்க. ஆனா தப்பிக்கிறதுக்கு இருக்கிற வழி சுபுவுக்கு வராம தப்பிச்சிருவாங்க, இஷாவுக்கு தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அது இருட்டு நேரம், ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது, சஹாபாக்களும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகளுக்கு எது பாரமா இருக்குன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை அடிப்படையில், வஹீன் அடிப்படையில் சொல்றாங்க. இந்த 2 நேர தொழுகையில் முனாஃபிகளுக்கு பாரமாக இருக்கும். அந்த 2 தொழுகைகளையும் அதோடைய நன்மைகளை மக்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த முனாஃபிகளுக்கு இதோடைய நன்மை தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முனாஃபிகளுக்கு மட்டும் சொல்லப்படலை, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் முனாஃபிகள் விஷயத்திலே இந்த 2 தொழுகையுடைய அருமையை அவங்க தெரிஞ்சாங்க, அதோடைய நன்மையை தெரிஞ்சா தவழ்ந்தாவும் வந்துருவாங்கன்னா பாருங்க, ஒரு முனாஃபிக்கு கூட அந்த நன்மையை தெரிஞ்சா தவழ்ந்து வந்துருவான், விடமாட்டான். அப்படின்னா உண்மையான ஒரு முஸ்லீம் ஈமான் கொண்டிருந்தவர் அந்த நன்மைகளை அறியும் போது அவருடைய உள்ளம் அந்த தொழுகைக்காக தயாராகுவதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கும் அவருக்கு. விடுவார்? அவரு விடமாட்டார், அந்த ஜமாத்தை விடமாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் போது எச்சரிக்கையும் சேர்த்து செய்தாங்க. நான் இகாமத் சொல்லுமாறு முஅத்தினுக்கு கட்டளையிட்டு அதற்கு பிறகு ஒருவர் இமாமாக நிறுத்தி தொழுகை நடத்தும்படி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் வீட்டிலேயே யார் வராமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீட்டோடே தீயிட்டு கொளுத்த விரும்புகிறேன் அப்படின்னாங்க. இந்த எச்சரிக்கை சொல்லி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் புகாரில் 657 ஹதீஸ் முடிவாகுது. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் சுபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை முனாஃபிகள் கடினமா இருக்குன்னு எச்சரிக்கை செய்றாங்க. அப்போ எப்போல்லாம் சுபுகும் இஷாவும் நமக்கு ஜமாத்தில் கலந்துக்கிறது கஷ்டமா தெரியுதோ அப்போ உடனே நமக்கு மண்டையில உரைக்கணும், என்னன்னா இது முனாஃபிகளுடைய குணம், இந்த கஷ்டம் நம்முடைய மனசுல வருது, கல்புல வருதுன்னா இது நிச்சயமா நம்முடைய உள்ளத்துல நிஃபாக் இருப்பதற்கு அடையாளம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும், இந்த நிஃபாக்கை விட்டு நாம வெளியேறணும். இது போலித்தனமான ஈமான் அப்படி நம்ம நினைக்கணும். நம்முடைய ஈமான் எப்போது போலித்தனம் அப்படின்னு நினைக்கணுமா? அன்னன்னைக்கு முடிவு பண்ணிடலாம். காலையில் சுபு தொழுதற்கு எழுந்தோம்,
அதில் நம்ம சந்தோஷம் அடைஞ்சோன்னா ஈமான் உண்மை. அந்த சுபுகே நமக்கு தொழாமலே இருந்தா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஈமான்ல போலித்தனம் வந்திருக்குது, நிஃபாக் வந்திருக்குது அப்படின்னு அடையாளம். ஏன்னா இது யாருக்கு பாரமா இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முனாஃபிகளுக்கு. நாம் முஸ்லிம்கள் தானே, ஏன் பாரமா இருக்கணும்? ஒரு முஸ்லீம் அந்த பாரத்தை எல்லாம் தாண்டி வருவார். முனாஃபிக் வரமாட்டான், முஸ்லீம் வருவான். முனாஃபிக் எழமாட்டான், தூங்குவான். முஸ்லீம் எப்படியோ எழுந்துருவார். முனாஃபிக் அதை தவற விட்டுட்டா கூட அவனுக்கு அதை பத்தி கவலை இருக்காது. ஏன்னா அவன் தவற விடணும் தானே இருக்கிறான். ஆனா முஸ்லீமு அவர் தவற விட்டுட்டா அன்னைக்கு அவருக்கு கவலை வந்துடும். அன்னைக்கு காலையில அவர் கவலையில தான் விழிப்பார். தொழுக நேரம் போயிடுச்சு, இப்படி மிஸ் பண்ணிட்டேனே, ஃபஜ்ர் என்னை யாரா எழுப்ப மாட்டீங்களா, இப்படி என்னை ஆக்கிட்டீங்களே அப்படின்னு அவர் கவலைப்படுவார். இந்த கவலை அன்னைக்கு அவரை எப்படி இயக்க வைக்கணும்? அன்னைக்கு ராத்திரி அவர் இஷாவுக்கு பிறகு போய் படுக்க போகும்போது சீக்கிரம் தூங்கணும், இல்லைன்னா நம்ம தூக்கத்தை தாமதப்படுத்த காலையில சுபுகு எழுகிறது கஷ்டமாயிடும் அப்படின்னு அவருக்கு முன்னெச்சரிக்கை வரும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய சோதனையும் ஒரு ஃபித்னாவிலும் நாம சிக்கி இருக்கிறோம். என்னன்னா, இன்னைக்கு எப்போதுமே வழக்கமாக எத்தனையோ முஸ்லீம்கள், குறிப்பா நகரத்துல இருக்கிறவங்க, அது மாநகரங்கள்ல இருக்கிறவங்க, அவங்க தூங்க போற நேரமே 1 மணி தான், 2 மணி தான். ரொம்ப சாதாரணமா அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறதே 12 மணிக்கு தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் சில வேலைகளே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்க அப்படி வேலையை பார்த்துட்டு அப்புறம் நினைச்ச நேரத்தில் படுப்பாங்க. அவங்க படுக்கிறது 2 மணி ஆயிடும். அதுக்கு பிறகு அவங்க சுபுக்கு எழுவாங்களா? எழ முடியாது. அப்போ ஒருத்தர் சுபுக தவற விடுற கவலை இருக்குன்னா முதல்ல அவர் அதற்கு முன்னெச்சரிக்கையா இஷாவுக்கு பிறகு சீக்கிரமா படுத்துறணும், சுபுகு எழணும்னு அவர் எதிர்பார்க்கணும். இந்த நீயத்து தான் முதல்ல முக்கியம். இன்னைக்கு ஏன் சுபுகு தவற விடுறோம்? நீயத்து இல்ல, படுக்கும் போது நீயத்தே இல்ல. நீயத்துனா என்ன? தீர்மானம், உள்ளத்துல உறுதி, எதிர்பார்ப்பு, சுபுக மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம், அதுக்காக தயாரிக்கிறது. முதலாவது நீயத். 2வது, ஒருத்தர் எழுவதற்கு என்ன வழிகள் இருக்குதோ அந்த வழியை ஏற்பாடு செய்துக்கிறது. உதாரணத்துக்கு அலாரம் வச்சுக்கிறது. அலாரமே வச்சாலும் அது அடிக்கும் போது பக்கத்தில், தலைக்கு பக்கத்தில் இல்லாம, ஏன்னா தூக்கம் மிகைக்கிறதுனா நம்மையும் மீறி டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். அதை அணைக்கிறதுக்காக நம்ம எழுந்து போவதற்கு கொஞ்சம் தூரமா வைக்கிறது. 3வது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தூங்கிட்டா கூட தன்னை எப்படியா எழுப்புங்கன்னு சொல்றது. 4வது, தான் ரொம்ப மிகச்சு தூங்குறனால எனக்கு தண்ணீர் அடிச்சு எழுப்புங்கன்னு சொல்றது. தண்ணீர் அடிச்சு எழுப்புறது இருக்குது, இது ஒரு சுன்னா. முகத்துல தண்ணீர் தெளிச்சு எழுப்புறது. 5வது விஷயம், ஒருத்தர் தான் இப்படி தூங்குறோன்னு தெரியுறோம் அப்படிங்கன்னா அவர் முதலில் அல்லாஹ்வோட ரொம்ப உருக்கமா இதற்கு பிரார்த்தனை செய்யறது, எதிர்பார்த்து. அதான் நியத்தோடு சேர்ந்தது. நியத் என்பதே ஒரு பிரார்த்தனை தான், நமக்கு ஒரு துஆ தான். 6வது விஷயம், சில நேரங்கள்ல இதை எப்படியெல்லாம் தான் இதுல தனக்கு எளிதாகுமோ அதற்கான வழிகளை தேடிக்கிறது. உதாரணத்துக்கு வீட்டில் எல்லாருமே கூட சில தவறி தூங்கிடுவாங்க, அப்படி ஒரு நிலைமை கூட எப்போ ஏற்பட்டுரும், மிஸ் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு உடல் அசதி இதனால வந்த பிரச்சனையா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி வைக்கிறது, எங்க வீட்டில் சுபுகு நேரத்தில் லைட் எரியலேன்னு பார்த்தா நீங்க உடனே கதவை தட்டுங்க, அல்ல ஒரு ஃபோன் கால், எங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, ஒரு கால் கொடுங்க, அல்லது தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட சொல்லி வைக்கிறது. எங்கே இருக்கிறோன்னு அதை செய்ய முடியும். இன்னைக்கு சுபுகு தொழுகிறவங்க எல்லாருமே சுபுகு தொழுகிறவங்களா இருந்தால் ஒருத்தர் தொடருக்கு தாமதமாகுது, தவற விடுவதா இருக்குதுன்னா இன்னொருத்தர் எழுகிறவர் சொல்ல முடியுமா இல்லையா? எங்கே வேணாலும் ஒரு ஃபோன் பண்ண முடியுமா இல்லையா? அப்போ இந்த உதவியை தேடிக்கொள்றது, இது எல்லாமே ஒரு நோக்கம்தான். அன்னைக்கு நம்ம சுபுக தவற விடக்கூடாது. இதுல என்ன தெரியுமா, இதெல்லாம் நம்ம மற்றவங்க நம்மை சுபுவுக்கு எப்படியே எழுப்பணுங்கிறதுக்காக நம்ம சொல்லி கேட்கறது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்க எழவே கூடாதுன்னு சொல்லி நீங்களே கேட்காம, நான் கேட்காம தூங்கவே வைக்கணுங்கிறதுக்கு ஒருத்தன் தயாரா இருக்கிறான். அவன் தான் ஷைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை நமக்கு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, உங்கள ஒருத்தர்
தூங்கும்போது ஷைத்தான் அவருடைய பிடரி, கழுத்து, இந்த பிடரி பின்புறத்துல 3 முடிச்சுகளை போட்டு விடுகிறான். அப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு, காலையில் எழணும். அவர் தூங்கும் போது ஒவ்வொரு முடிச்சின் போதும் அவன் என்ன செய்வான், இன்னும் இரவு இருக்குது, எழணும்னு நினைக்கும் போதெல்லாம் இன்னும் நேரம் இருக்குது, தூங்கு தூங்கு, லைலு தவீல், டைம் இருக்குப்பா, டைம் இருக்கு, தூங்கு தூங்கு. உண்மையில போடுறான் இல்லை, உள்ளத்துல முடிச்ச போட்டுட்டு மனசுல அதை போடுவானா. நம்முடைய அவன் அந்த முடிச்ச போட்டு கட்டி போட்டுருவான், 3 முடிச்சு போட்டு அதுல ஒரு சொகத்தை கொடுப்பான். அப்போ எழலான்னு நினைக்கும் போதெல்லாம் இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது, தூங்கு தூங்கு தூங்கு. அப்போ இந்த மாதிரி நேரத்துல இந்த எண்ணத்தை போடுறான் இல்லையா. ஆனா நாம தவற விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுந்துட்டாருன்னு வைங்க, அவர் எழுந்து அல்லாஹ்வை புகழ்ந்துட்டான். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் நன்றிகளும். அல்லதி அஹ்யானா, அவன்தான் எங்களுக்கு உயிர் கொடுத்தான். பஅதமா அமாதனா, நாங்கள் இறந்து விட்ட பின்பு, ஏன்னா தூக்கம் ஒரு மரணம், இறந்து விட்ட பின்பு அவன் தான் எங்களுக்கு உயிர் கொடுத்தான். வ இலைஹின் நுஷூர், அவனிடம்தான் நாங்கள் எழுப்பப்படுவோம், அவன் தான் திரும்ப எங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் மறுமை நாள்ல அப்படின்னு அல்லாஹ் புகழ்றார். அவருடைய பிடரில் இருக்கிற முதல் முடிச்சு அவிழ்க்கப்பட்டுரும். அடுத்தது அவர் உது செய்கிறார். அல்லாஹ் தொழுகிறதுக்கு தான் உது செய்கிறாரு. உது செய்தார், உடன் 2வது முடிச்சு அவிழ்க்கப்பட்டுரும். அடுத்தது உது செய்துட்டார், என்ன செய்வார், அடுத்து தொழுகணும். அவர் அல்லாஹ் அக்பர் தொழுகைக்காக நின்ற உடனே 3வது முடிச்சும் அவிழ்க்கப்பட்டுரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் பொழுது, இப்படி அவருடைய 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு அவர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் அவருடைய அன்றைய நாள் அவர் மகிழ்ச்சியாக மன அமைதியை பெற்றவராக ஆகிவிடுவார். இப்போ சுபுகுடைய தொழுகையுடைய நன்மை என்ன, ஷைத்தான் போட்ட 3 முடிச்சு அவிழ்த்துட்டு நம்ம சுபுகு தொழுதுட்டோம்னா ரசூலுல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றாங்க நற்செய்தி. முதலாவது சந்தோஷம், அன்னைக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்துருவான். 2வது மன அமைதி, நிம்மதி, சுக்கூன், அதை அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த நிலையில தான் அவர் காலை பொழுதை அடைவார் அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் அப்படி எழல, 3 முடிச்சு போட்ட நிலையிலேயே அவர் எழுந்துறார். இப்ப 3 முடிச்சு அவிழ்க்கப்படல, கண் விழிக்கிறார், காலை பொழுது வந்துச்சு, சுபுகு மிஸ் பண்ணிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பிறகு அவருடைய நிலையை சொல்றாங்க. அன்றைய நாள் அவர் பொழுதை எப்படி அடைகிறார்னா, காலைய அமைதி இழந்து அடைவார். 2வது சோம்பேறித்தனத்துடன் அடைவார். இந்த 2 பிரச்சனை. அப்ப சுபுகுடி தொழுகை நன்மை என்ன தெரியுமா, அது தொழுதா, தவறாமல் தொழுது விட்டா நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். யாரு தொழாம காலை ஃபஜ்ருடைய நேரத்தை அடைஞ்சிட்டாரோ அன்னைக்கு அவருக்கு மன அமைதியை அல்லாஹ் போக்கிடுவான், துக்கத்தை கொடுப்பான்னு அர்த்தம். ஏன்னா மகிழ்ச்சி தொழுகையில, தொழுகை தொழாத அடைஞ்சார்னா துக்கம் அன்னைக்கு. 2வது சோம்பேறித்தனம், தொழுதவரா இருந்தா அவர் அன்றைய சுறுசுறுப்பை அடைஞ்சிருவாரு. ஆனா தொழல அப்படின்னு கேட்டா அவர் சோம்பேறித்தனத்துடன் காலை அடைவார்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 1142வது செய்தியாக இந்த செய்தி இடம் பெற்றிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆக்டிவா இருக்கணும், எனக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா, அவருக்கு முதல்ல சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுமா, இஸ்லாம் சொல்லக்கூடிய, ஷரியத் சொல்லக்கூடிய, சுன்னா கொடுக்கக்கூடிய வழி என்ன தெரியுமா, சுபுகை தவற விடாத, நீ அன்றைய நாள் ஆக்டிவா இருக்கலாம், உண்மையா தொழணும், போலித்தனமா இருக்கக்கூடாது. அடுத்தது சந்தோஷமா நான் வாழணுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும், அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா சுபுக விட்டுறாத, சுபுகு தொழுதா உனக்கு சந்தோஷம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது இப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் எழுதுறாரு, அவருடைய நிலை என்னங்கிறது ரசூலுல்லாஹ் வேற ஒரு ஹதீஸ்ல வர்ணிச்சாங்க. அவருடைய நிலை என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 1144வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்குது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒருவர் விடியும் வரைக்கும், விடிஞ்சிருச்சு அது வரைக்கும் தூங்கி கொண்டே இருக்கிறான்றா, அவர் தொழுகைக்கு எழவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் அவருடைய காதில் சிறுநீர் கழித்து விட்டான். அப்போ ஒருத்தர் சுபுகு தொழுகாம காலை அடைகிறாருன்னா அவர் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு காலையில ஷைத்தான் என் காதல மூத்திரம் அடிச்சிட்டான்,
இது நமக்கு எவ்வளவு பெரிய கேவலம். மனித மூத்திரத்தை விட மோசமானது ஷைத்தான் மூத்திரம். மனிதனுடைய உடம்புல இருந்து அவர் சாப்பிட்டதுல இருந்து உள்ள கழிவு தான், நீரா வரக்கூடிய கழிவு தான் சிறுநீர். ஷைத்தானுடைய உடம்புல இருந்து கழிவு வருதுன்னா அது எவ்வளவு மோசமான கழிவா இருக்கும், மூத்திரம். அந்த மூத்திரத்தை ஷைத்தான் என்ன செய்யறானா, காதுல அடிச்சிடறாங்கிறாங்க. அப்போ இது வந்து சுபுகு தொழாதோடைய நிலைமை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமை பார்த்தீங்களா, சுபுகு தொழாம. அப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து, எந்த வீட்டில் காலை சுபுக்கு யார் எழலையோ அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் காதலையும் ஷைத்தான் மூத்திரம் அடிச்சிருக்கான்னு அர்த்தம். இப்ப நினைச்சு பார்க்கணும், சிலர் என்னை எழுப்பிடுங்க, என் முகத்தில் தண்ணி மட்டும் அடிக்காதீங்க அப்படிம்பாங்க. சிலருக்கு அவங்கள எழுப்பணுமா, ஆனா தண்ணீர் அடிச்சுட்டாங்க, தண்ணீர் தெளிச்சுட்டாங்கன்னு அப்படி, அப்போ அவங்க அந்த தண்ணி அடிச்சோடனே, தண்ணி தெளிச்சோடனே அவங்க தூக்கம் கெடுது இல்லையா, அவங்கள்ட்ட வரக்கூடிய அந்த ஆவேசம், ஆத்திரம், உடனே அவங்க மேல அப்படி பாய்வாங்க. சிலர் எழுப்பி விடுறவங்க மேல பாய்வாங்க. கொஞ்சம் சின்ன வயதுன்னா அடிச்சிருவாங்க. அப்படி ஒரு கோபம் வரும் சிலருக்கு, பார்த்துருக்கீங்களா? இப்ப அவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்கிறோம், சரி தண்ணீர் அடிக்கிறதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்களே, ஷைத்தான் உங்க காதுல மூத்திரத்தை அடிச்சுட்டு போவானே, என்ன நினைக்கிறீங்க? தண்ணீர் அடிக்கிறது சரியா, மூத்திரம் அடிக்கிறது சரியா? தண்ணீர் அடிக்கிறது உங்களுக்கு கோபம் வருது, சரி மூத்திரம் அடிச்சா சந்தோஷமா? ஒரு முஸ்லீம் சந்தோஷப்படுவானா, என் காதுல மூத்திரம் அடிக்கட்டும் ஷைத்தான்? மனுஷன் வந்து உங்களை எழுப்புறதுக்கு மூத்திரத்தை அடிக்கல முகத்துல, ஆனா ஷைத்தான் மூத்திரத்தை அடிக்கிறான். எதுக்கு கோபப்படணும்? அப்போ உங்களுடைய உள்ளத்துல நியத் இல்ல, எழுருக்கு விருப்பம் இல்ல. அப்போ இது குஃப்ரு. சுபுக்கு தொழ விருப்பம் இல்லாம இருந்தா அது குஃபுர். ஏன்னா தொழுகையை விடுவது குஃபுர். அப்போ அந்த குஃபுரை அடைஞ்ச நிலையில ஒருத்தன் காலை அடைகிறத விட, தண்ணீர் தெளிக்கப்பட்டு தன்னுடைய தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு எழுதாம் பாருங்க, அவனுடைய ஈமான் அல்லாஹ்வோட அங்கீகரிக்கப்பட்டுரும். அப்போ யாராவது தண்ணீர் அடிக்கும் போது அது கோபப்படுறாங்க, அதெல்லாம் விரும்பல அப்படின்னு கேட்டா அவங்க பயப்படணும். முதல்ல நம்ம தண்ணீர் அடிச்சாதான் எழுவோம், நம்ம அது வேணான்னு சொன்னா ஷைத்தான் மூத்திரத்தை அடிச்சிருவானே. அப்ப ஒரு ஆறுதல் வந்துருமா, இல்ல இல்ல இது முகத்துல தண்ணி அடிக்கிறாங்க, ஷைத்தான் காதுல தான் மூத்திரம் அடிப்பான், பரவாயில்ல அப்படின்னு நினைக்குவோம்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேவலம்னு ஒண்ணு இருக்குது. யாரெல்லாம் நாம காலை சுபுகு தொழாம அடைஞ்சிட்டோமா காலை நேரத்தை, அப்ப நம்ம அந்த கேவலத்தை சந்திக்கிறோம். ஷைத்தான் அவன் எவ்வளவு கேவலமான காரியத்தை நம்ம நம்முடைய காலை அடைய வச்சிடறான் அப்படின்னா, அவன் காதை வந்து மூத்திரம் அடிச்சுட்டு போயிடுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நடக்கிறது. எங்க காதுல ஒண்ணு ஈரம்லாம் இல்லைங்கன்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஷைத்தானுடைய மூத்திரத்தை நம்ம தெரியும். ஏன்னா ஷைத்தானை பார்க்கல, அதனால நமக்கு தெரியல அவன் எப்படி மூத்திரம் அடிக்கிறான்னு. ஆனா மோசமானதுதான் அது. என்ன வாட வரல, ஈரம் தெரியலங்கிறதுக்காக அந்த மூத்திரம் சந்தோஷம் ஏத்துக்குவானா யாராவது? ஒரு முஸ்லீமு? ஈமான் நமக்கு இருக்குது. அப்ப ஈமான்ல ஷைத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அவன் மூத்திரம் அடிப்பான் கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அது நிச்சயமா நடக்குது. அப்ப யாருக்கு நடக்குங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சுபு தொழாதவங்க நடக்குதுன்ட்டாங்க, அது நிச்சயமா நடக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிடணும். அதான் ஈமான். அவன் முடிச்சும் போடுறாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஷைத்தான் என்னென்ன வேலை செய்யறான்? முடிச்சும் போடுறான். எதுக்கு முடிச்சு போடுறான்னா, மூத்திரம் அடிக்கிறது தான் முடிச்சு போடுறான். ஆனா அதையும் தாண்டி நாம எழுந்துட்டோம்னா ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்தோனே அவன் விரக்தி அடைஞ்சிடும். இன்னைக்கு இவன் காதுல மூத்திரம் அடிக்க முடியாது, ஏன்னா கட்டி போட்டுதான் மூத்திரம் அடிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். என்ன கட்டி போட்டுதான் மூத்திரம் அடிக்கிறான். எப்போ நீங்க தூங்குவீங்க, நான் தூங்குவேன் காத்துக்கிட்டு இருக்கிறான். தூங்கிய உடனே சொல்றான், நீங்கள் தூங்கி கொண்டு போய் ஷைத்தான் 3 முடிச்சுல போடுறான். ஒரு முடிச்சுல 2 முடிச்சுல 3 முடிச்சு, நல்லா முடிச்சு போடு. இவன் எழக்கூடாது, இவன் காதல மூத்திரடிக்காம இவன் காலையில் எழக்கூடாது. அந்த திட்டத்தோடு தான் அவன் இருக்கிறான். இது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தான். அப்போ இவ்வளவு அவன் பிளான் பண்ணி வளைச்சு அன்னைக்கு ராத்திரி தயாரா இருந்து, இதுக்குத்தான் முதல்ல ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்கணுங்கிறது. அவன் நெருங்க கூடாது. ஏன்னா
ஆயத்துல் குர்சி ஓதினா அல்லாஹ்வுத்தாலா ஒரு மலக்கு அனுப்புறான், அந்த மலக்கு நம்மை பாதுகாக்கிறார். ஓகேயா? ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? ஆயத்துல் குர்சி ஓதி கிடைக்கும். பாதுகாப்பு கிடைக்கிற அளவுக்கு ஒருத்தர் ஆயத்துக்கு ஓதிட்டு படுக்கிறாருன்னா அவர் சுபு தொழுகிற என்ன உள்ளவரா இருப்பாரா இல்லையா? அப்போ அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவன் அந்த ஷைத்தான் முடிச்சு போட்டா கூட இவர் எழுந்துருவார். ஆயத்துல் குர்சினால எழுந்துருவார், பாதுகாக்கப்பட்டுருவார். இல்ல அப்படின்னா ஷைத்தான் முடிச்சு போட்டு காத்திருந்து சுபுக தவற விட்டு நல்லா மூத்திர அடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுவான். அப்போ நம்ம நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது இன்னைக்கு நம்ம காதுல மூத்திர அடிச்சானா அப்படின்னு பார்க்கணும். எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், நான் ஜமாத்தோட தொழுதேன், நான் காலையில் எழுந்துட்டேன், வீட்டில் நாங்கள் தொழுதோம், அதனால பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் தப்புச்சோம், இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி ஹதீஸ் சொல்லி இன்றைய அமர்வை நம்ம நிறைவு செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு சுபு தொழுவதற்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது ரசூல சொன்னாங்க, சுபு யார் தொழுதாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விட்டார். திம்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய திம்மா, பாதுகாப்பில் பொறுப்பில் வந்து விட்டார். இப்படி ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிட்ட பின்னாடி அவருடைய விஷயத்துல யாரால் வரம்பு மீறி நடந்தா அவருடைய நிலை அல்லாஹ் உங்களிடம் அதற்காக விசாரணை செய்தால். ரசூல சொல்றாங்க, ஒரு தொழுதுட்டார், அவருடைய விஷயத்துல நீங்க வரம் மீறிட்டீங்க, அவருக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க, சிரமம் தரீங்க, அவருக்கு அநியாயம் பண்றீங்க. ரசூல் நம்ம எச்சரிக்கை செய்யறாங்க, அவர் தொழுகிறவர் இல்லையா, நீங்க அவருக்கு கஷ்டம் கொடுத்தியா, சுபு தொழுது அல்லாஹ் பாதுகாத்துட்டான், நீ அவருடைய விஷயத்துல வரம் மீறிட்டே என்றால் ரசூலா சொல்றாங்க அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான். அதை உங்களிடம் கண்டுகொண்டான், நீங்க அநியாயம் தான் செய்தீங்க அப்படின்னு அல்லாஹ் கண்டுகொண்ட பிறகு அல்லாஹ் உங்களை நரக நெருப்பில் முகம் கூப்புற தள்ளுகிற நிலை உங்களுக்கு வந்து விட வேண்டாம், தப்பிச்சிருங்க. சுபு தொழுகிற ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாருங்க, அவருக்கு கஷ்டம் கொடுத்துறாதீங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்குதான். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டா ரசூலா எச்சரிக்கை செய்யறான், உன்னை நரகத்துல முகம் கூப்புற அல்லாஹ் உன்னை வீசுவானே, அதை பத்தி நீ கவலைப்படு, பயப்படு, மன்னிப்பு தேடு, அல்லாஹ் நாளைக்கு உன்னிடம் விசாரணை செய்வான். அவர் சுபு தொழுற அவரை ஏன் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணன்னு கேட்பான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் முஸ்லிம் இதை செய்தி பதிவு சஹீஹ் முஸ்லிம்ல 1163வது செய்தியாக இது பதிவாகுது. ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. அப்போ சஹாபால குறிப்பா தாபிஈன் சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மகன் சாலிம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் அவர் இருந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு முஸ்லிமுடைய விஷயத்தில் தண்டனை கொடுக்கிறார். அப்போ சாலிம் ரஹிமஹுல்லா அப்துல்லா பின் உமருடைய மகன் அவர்கிட்ட சொல்றார், இவருடைய தலையை வெட்டி விடு அப்படின்னு சொல்றார் சாலிம்கிட்ட. சாலிம் அழைச்சுக்கிட்டு சாலிம் வந்து அந்த மனிதனை அழைச்சுக்கிட்டு போறார். அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்ப நிறைவேற்றுவதற்கு கட்டளையிட்டார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவர் ஆட்சியாளர். பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுது? சாலிமுக்கு. சாலிம் அந்த மனுஷனை கூப்பிட்டு போறார். போன ஒரு தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறார், நீ சுபு தொழுவியான்னு கேட்கிறார். நான் சுபு தொழுவேன் அப்படிங்கிறார். தன் கையில் எடுத்த வாளை வச்சுட்டு நேரா ஹஜ்ஜாஜ் யூசுஃப்ட்ட வந்துடுறாரு இவர் சாலிம். ஹஜ்ஜாஜ் கேட்கிறாரு, அவனை தலையை வெட்டினியா அப்படின்னு. இல்லை, நான் வெட்டலை. ஏன், என்ன காரணம்? அந்த மனிதன் சுபு தொழக்கூடியவனாக இருக்கிறான். என்னுடைய தந்தை யாரு? அப்துல்லா இப்னு உமர், அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை எங்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை சாலிம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ட்ட சொல்றார். என்ன? சுபு தொழுதவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் பொறுப்பில் ஆகிவிட்டார். அப்படி பொறுப்பில் ஆகிவிட்ட ஒருத்தர் விஷயத்தில் நீ வரம்பு மீறும் பொழுது அல்லாஹ் உன்னை விசாரணை செய்து அதன் காரணமாக நீ வந்து தப்பு செய்துட்ட அப்படிங்கிறதுல இருந்துருச்சுன்னா அவருடைய விஷயத்துல அல்லாஹ் உன்னை முகம் கூப்புற நரகத்தில் வீசுவான் என்பதை நீ பயந்து கொள்ளுங்கிற ஹதீஸை சொல்லிட்டு, இதை என் தந்தை எனக்கு ரசூலா சொன்னதா சொன்னார்கள், அவர் சுபு தொழுகிறார், நான் அவர் விஷயத்தில் வரம்பு மீறி விட்டேன் என்றால் அல்லாஹ்வோட நான் மாட்டிக்குவேன், நான் வெட்ட மாட்டேன்றார். இதுதான் ஒரு சுபு தொழுவருக்கு அல்லாஹ் கொடுக்குற பாதுகாப்பு. அவருடைய தலை வெட்டப்படுது, கடைசி நேரத்தில் தவிர்க்கப்படுது. ஹஜ்ஜாஜ் விட்டுறாரு, அவருக்கு பயம் வந்துடுது, அவர் வெட்ட வேண்டான்ட்டு. சுபுகு தொழுகிற ஒருவன், இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சுபுகு தொழுகிற ஒருத்தருக்கு ஏதேனும் ஒரு கஷ்டத்தை, சிரமத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை, பித்தலாட்டம், மோசடிய ஒருத்தர் பண்ணிட்டார்னா சுபுகு தொழுவுடைய துவா அல்லாஹ்வோட விரைந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான்.
இந்த மனிதன் நாசமாகி விடுவான். யார் அந்த மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுத்தான் அவன். ஆகவே இவ்வளோ ஹதீஸ்களிலிருந்து நமக்கு தெரியுது, சுபூஹ் தொழுகைங்கிறது மகத்தானது. அவருடைய நன்மை சொர்க்கத்தில் ஒருத்தரை நுழைக்க விடும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், அல்லாஹ்வின் பொறுப்பில் அவர் ஆகிவிடுவார். யார் தொழுதாரோ அவருக்கு அன்றைய நாள் மன அமைதி மகிழ்ச்சி கிடைக்கும், அவர் சுறுசுறுப்பாக வாழ்வார். இவ்வளோ விஷயங்கள் இருக்காக நம்முடைய வீட்டிலும் நம்முடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லோரிலும் சுபூஹ் தொழுகைக்காக நாம் எழுப்புவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, அதற்காக ஒன்றிணைவது, மஸ்ஜிதுக்கு வருவது, ஜமாத்தை தவற விடாமல் பார்த்து கொள்வது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமையாக இருக்குது. அல்லாஹு தாலா நிச்சயமாக இதை குறித்து கேட்பான். அல்லாஹு தாலா நம்ம எல்லோருமே அவனை வணங்கக்கூடியவர்களாக சுபுகை தவற விடாதவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நாம் இதுவரைக்கும் தவற விட்டதை மன்னித்து, அல்லாஹையே வணங்கக்கூடிய அந்த நாளை நம் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹை வணங்கிய நாளாக ஆரம்பிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.